கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேல அங்கேயும் இப்படி சிஸ்டம் செஞ்சு வச்சிருக்காங்களா இல்ல அங்க வேற மாதிரி? நீங்க எல்லாருமே மாட்டு பண்ணை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆட்டு பண்ணை கேள்விப்பட்டிருப்பீங்க, இறால் பண்ணை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாங்க இப்ப எங்க இருக்கேன்னு தெரியுமா? இது என்னடா வித்தியாசமா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, நாங்க எங்க ஊர்ல இருக்கிற ஒரு இறால் பண்ணை இப்படி பக் இருக்குங்க. இங்க இந்த பாத்தீங்கன்னா அப்படியே பெரிய பக் இருக்கும். அதுல நீங்க முதலாவது கவனிக்கணும், இந்த தங்கூஸ் மாதிரி நூல், தங்கூஸ் நூல் இதுக்கு எதுக்கு கட்டியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இந்த இதுக்குள்ள இருக்கிற இறால பறவைகளோ மிருகங்களோ மற்ற யாருமே இதை எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பாதுகாப்புக்காக வேண்டிதான் இந்த தங்கூஸ் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க, இந்த சுற்றிட்டு இருக்கிறது இது ஒரு ஆக்சிஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இறாலுக்கு அந்த ஆக்சிஜன் போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு நாளைக்கு 2-3 வேலை போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த இறாலுக்கு தீன், அந்த இறாலுக்கு ஒரு நாளைக்கு 5 வேலை தீன் போடணுமாம். இது பார்த்தீங்க அப்படின்னா குட்டியில் சின்ன இருக்கும்போது இதில் வந்து போடுவாங்க. அது வளர்ச்சி ஒரு 5 மாதம் 6 மாதத்தில் அதை பிடிச்சி வெளிநாட்டுக்கோ உள்நாட்டுக்கோ அதை ஏற்றுமதி செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த இடத்துல இருக்கிற ஒரு பக்குக்கு, அதாவது இந்த இடத்துல நிறைய பக்குகள் இருக்கு, இறால் பக்கு, ஒரு பக்குக்கு அந்த இறால் சின்ன இறால் மங்கிரால் கொண்டு வந்து போடும்போது கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேலே அது கொண்டு வந்து போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க. இது ஒரு பக்கில் கிட்டத்தட்ட இப்போ 2 லட்சத்துக்கு மேலே இறால்கள் இருக்குது. அது பெருத்து ஒரு 5 மாதத்தால் அதை பிடிச்சி மற்ற நாடுகளுக்கோ இல்லை நம்ம இலங்கையிலேயோ அதை ஏற்றுமதி செய்வாங்க. இந்த இடத்துல இருக்கிற தண்ணி அவங்க ஒரு டேட் வச்சிருப்பாங்க போல, கொஞ்சம் நாளையால் அதை மாற்றி இந்த இங்கே பின்னுக்கு இருக்கிற ஆறு, இந்த ஆறுலேருந்து இந்த மோட்டர் போட்டு வச்சிருக்காங்க. இங்கே இருந்து அப்படியே தண்ணி எடுத்து இதுக்கு விடுவாங்க. அந்த தண்ணியை அவங்க மாற்ற டேட் வரும்போது அந்த இடத்துல ஒரு இடம் இருக்கு, அதில் அப்படி திறந்துட்டு போட்டு திரும்ப இதில் தண்ணி எடுப்பாங்க. இப்படி தான் இது நடந்து கொண்டிருக்குது செயல்முறை. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஏனிமாய் செக் பண்ணியிருக்கிற எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இது என்னென்னா அதில் ஒரு தட்டு மாதிரி ஒன்று வைப்பாங்க, ரேக மாதிரி இருக்கிற தட்டு ஒன்று வச்சு அதில் தீனை போடுவாங்க. அந்த தீன் ஃபீட் குறைஞ்சதுக்கு பிறகு அதை எடுத்து திரும்ப கூட்டி போடுவாங்களாம். அதுக்காக வச்சிருக்காங்க. இதுலேயும் போடுவாங்க. இதில் 1 2 3 4 இடத்துல வச்சிருக்காங்க. அதுலேயும் அப்படி போடுவாங்க. மற்ற ஒரு வாளிக்கு எடுத்துட்டு அந்த தீனை ஃபுல்லாக வளைச்சி போட்டு தெரிவாங்கன்னு சொன்னாங்க. இப்படி இறால் பண்ணை உங்களோட ஊரில் இருக்கா? உங்களோட ஊரில் இருந்தால் அங்கேயும் இப்படி சிஸ்டம் செஞ்சு வச்சிருக்காங்களா இல்லை அங்கே வேறு மாதிரியான சிஸ்டமா அப்படின்ட்டு மறக்காமல் நம்ம வீடியோவில் சொல்லிட்டு போங்க. இப்படி இடங்களை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இன்னும் ஒரு தகவல் நிறைந்த வீடியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறும் நான் ஹம்மு தவியூ அண்ட் வசலாம். லவ் யூ, டேக் கேர்.